பேர் என்னங்க? வினீத். சார் என்னோட நேம் ஓகே. வந்து வினீத் குமார் சார். ஏஜ் வந்து 23 ஆகுது. நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார் நானு. ஓகே. நானுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களோட வெல்னஸ் கோச்சிங் சிஸ்டத்துல வந்து இருக்கோம் சார். ஆக்சுவலா இது ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேமிலியே வந்து அன்ஹெல்தி ஃபேமிலி சார். அம்மா வந்து எக்ஸஸ் வெயிட்டு, அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து எக்ஸஸ் வெயிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட்டு. ஸோ ஃபேமிலியே வந்து அன்ஹெல்தியா இருந்ததுனால நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுல இப்போ ஹெல்த் வந்து இல்லை அப்படின்றதுனால டோட்டலாவே வந்து ஃபேமிலியில வந்து ஹாப்பினஸே வந்து இல்லை சார். வெல்த் வைஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா வந்து அவ்வளவா எதுவும் படிக்கல. அவங்க வந்து எங்க அப்பா ஒரு 5th படிச்சிருக்காரு, எங்க அம்மா ஒரு 8th படிச்சிருக்காங்க. எந்த ஊர் நீங்க தம்பி? சென்னை சார் நானு. சென்னையா? ஓகே. இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. ஆனா வந்து எங்க அப்பாவோட ஜென்ரேஷன்லயும் சரி, எங்க அம்மாவோட ஜென்ரேஷன்லயும் சரி, நான் தான் சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். சரி. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்றதுக்கு ஒரு குவாலிட்டியா சப்போர்ட் பண்றதுக்கு வந்து யாருமே கிடையாது. அப்பா வந்து ஒரு சின்ன பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, பண்ணி இன்கம் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா வந்து ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா என்னன்னா, அது எப்படி வந்து அந்த இன்கம் யூஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவருக்கு நாலேஜ் இல்ல. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ? எனக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 அப்படி இருக்கும் சார். 16 வயசு. ஆமா, எனக்கு அந்த மாதிரி இருக்கும் சார். அப்ப வீட்டுல வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய சிக்கல் இருக்கு. ஆமா. அப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஏன்னா வந்து இப்ப நான் படிச்ச கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கெரியருக்கு இருந்தது தவிர சப்போர்ட்டா இருந்தது. ஆனா வந்து என்னோட ஃபியூச்சருக்கு சப்போர்ட்டே கிடையாது சார் அது. எல்லாம் சுத்தி இருக்கவங்க தான். அதாவது இப்ப நான் கிராஜுவேட் வந்து ஆகணும், நான் நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பி இருக்கிறவங்க வந்து யாருன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான். வேற யாருமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்கதான் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மள வந்து நம்பி நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி வந்து அவங்க பண்ணும்போது என்னன்னா ஒரு சுச்சுவேஷன்ல என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களோட மைண்ட்ல வந்து நம்மளை விட அவங்க மேல போயிடக்கூடாது அப்படின்ற தாட்ல தான் சொன்னாங்களே தவிர, மற்றபடி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சது சார். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கையில வந்து மணியும் இல்ல, ஃபியூச்சரும் இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்பவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். லைஃப்ல வந்து எப்படி நம்ம பெரிய ஆள் ஆவறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் வந்து தேடுவேன். சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலில வந்து என்னன்னா ஒரு கஷ்டத்தை காட்டி தான் வளர்த்தாங்க. எதுவுமே வந்து கேட்ட உடனே அப்படின்னா அது வந்து அதோட கஷ்டத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒண்ணு கேட்கறேன், இது வாங்கி கொடுக்குறாங்கன்னா இது வந்து இப்படி வந்துதான் வாங்கி கொடுக்குறேன், இது இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னன்னா அது அந்த மாதிரி சொல்லும் போது என்னோட ஃபேமிலி கண்டிஷன் எனக்கு தெரியுது. அந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து எப்படின்னா நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. நினைச்சு இதே மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு 2019ல வந்து ஜூன் மாசம் வந்து ஒரு ஸ்பெஷல் செமினார்ல வந்து உங்களை நான் பார்த்தேன் சார் லைவா. எனக்கு பார்க்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து உங்க பேர் என்ன அது பாக்குற வரைக்கும் உங்க பேர் என்ன அது கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் என்னன்னா அவங்க என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்கன்றதுனால நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சார், இவரு இருக்காரு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கையே வந்தது. அந்த நம்பிக்கை வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு என்ன எக்ஸாக்டா நடந்த அந்த நம்பிக்கை வந்தது? என்ன ரீசன் அப்படின்னா சேம் சார். நீங்க வந்து உங்களோட சக்சஸ்க்கு நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றதை நீங்க வந்து சொன்னீங்க. நீங்க எங்க இருந்து வந்து இப்ப வந்து எப்படி இருக்கீங்கன்றத நீங்க சொல்லும் போது அது லைவா இருந்தது. அப்ப எனக்கு வந்து என்னோட சிச்சுவேஷன் அது ரிலேட் ஆச்சு. ரிலேட் ஆகும்போது நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல நீங்க ஒரு 3 வார்த்தை வந்து சொன்னீங்க. பிஃபோர் நான் என்ன நினைச்சேன்னா பணம் இருக்கவங்க தான் வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க, பணம் இல்ல அப்படின்னா ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க, பணம் இருக்கிறவங்க தான் வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ நீங்க அந்த இடத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா, லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த 3மே வந்து ஒரே டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க அதை தேடணும். ஒரே டைம்ல நீங்க தேடினீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியலன்னா வந்து நீங்க சுத்திட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்ப என்னன்னா நாங்க பார்த்தோம் ஃபேமிலில வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. நாங்க ஹெல்த் வைஸ் வந்து நல்லா ஆனோம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. அப்புறமா இன்கமுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி என்னோட எய்ம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசை சார் எனக்கு.
போலீஸ் ஆகணும்னு ஆசை. நான் வந்து கராத்தே பிளாக் பெல்ட் நானு. ம் அப்படி இருக்கும்போது என்னன்னா, எனக்கு வந்து அது வந்து நான் பார்க்கும்போது அதுல ஹெல்த் இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ம் நான் வந்து இத நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணேன். ம் செலக்ட் பண்ணி என்னோட ஒரு டிகிரியோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நான் பிஏ சோசியாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணேன் சார் நானு. ம் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே வந்து என்னன்னா பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன் தான் சார் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ம் அந்த ப்ளூ பிரிண்ட் செஷன்ல வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் கிடைச்சது அப்படின்னா அதை அப்படியே நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும். ம் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அது எல்லாருக்குமே நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால கொடுக்க முடியுமோ நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து நீங்க சொன்னீங்க. ம் அப்ப சொல்லும்போது ம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஹெல்த் கிடைச்சிருக்கு. சோ நிறைய பீப்புளுக்கு வந்து ஹெல்த்தி ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ம் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னன்னா பீப்புளுக்கு வந்து ஹெல்த் விஷயங்களை பத்தி அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லும்போது அதை பார்த்து பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனாங்க. ம் ஆயிட்டு என்ன வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்படி வந்து சோ எக்ஸாக்டா அவங்களோட ஹெல்த் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். ம் அது மட்டும் இல்லாம எங்களோட ஃபேமிலிலயுமே வந்து ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே மாறிடுச்சு சார். உங்களோட அந்த வெல்னஸ் கோச்சிங் சிஸ்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த் வந்து நல்லாவே டோட்டலா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சைடுக்கே போறது கிடையாது. ம் அது மட்டும் இல்லாம ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுதான் சார் அதிகமாவே இருக்கு. ம் ஏன்னா ஹெல்த்ல ஒரு பிரச்சனையுமே இல்ல. எதனா ஒண்ணு ம் அப்படின்னாலும் நம்ம வந்து யோசிப்போம். அப்படி இருக்கும்போது ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. நான் ம் வந்து பீப்புளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா நான் படிச்ச டிகிரிக்கு ம் நான் வந்து ஒரு ஒரு ஒர்க் நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பார்த்து தருவாங்களா இல்ல என்னோட டிகிரி பார்த்து தருவாங்களா தெரியல. ஒரு 5000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறது கூட கஷ்டம் சார் நானு. ம் அந்த மாதிரி ம் இருந்த சுச்சுவேஷன்ல ம் நான் வந்து உங்க கூட கனெக்டடா இருந்து நீங்க சொன்ன விஷயங்களை அப்ளை பண்ணி ம் இப்போ வந்து ஒரு 9 to 10 டைம்ஸ் வந்து என்னோட இன்கம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சார் நானு. ம் 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 அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன லோன் வந்து வந்தது. அது ம் வந்து எதர்ச்சியா எனக்கு வந்து தெரியாம நடந்துருச்சு அது. சோ ம் அப்படி நடக்கும்போது அந்த லோனை எப்படி நான் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அப்படியே பெண்டிங்ல இருந்தது. ம் அது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த வே எனக்கு தெரியல. ம் எதுல வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு மீன் நம்ம சாப்பிட வைக்கிறாங்கன்னா தலையில இருந்து ஆரம்பிக்கணுமா, வால்ல இருந்து ஆரம்பிக்கணுமான்றது தெரியாது. ம் அப்போ வந்து எதை பண்ணா எது வந்து இது சால்வ் ஆகுன்றதே தெரியவே தெரியாது. அப்ப நீங்க வந்து என்னன்னா எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. எந்த இடத்துல நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ம் அப்ப நான் வந்து அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ம் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து அந்த லோனை நான் கம்ப்ளீட் பண்ணேன் சார் நானு. சூப்பர். ம் சோ ம் எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் செஷன்ல ரெகுலர் பேசிஸ்ல ஒவ்வொரு விஷயங்களுமே அதாவது என்னன்னா ஒவ்வொரு வார்த்தை தான் சார். ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க அந்த செஷன்ல நீங்க சொன்னது வந்து 3மே ஒண்ணா தேரணும்னு சொன்னதுனால தான் நான் வந்து அ என்னன்னா ஸ்டார்ட்டே பண்ணேன் நானு. ம் அந்த ம் மாதிரி ம் ரெகுலர் பேசிஸ்ல வந்து நீங்க சொல்லிக் குடுக்குற விஷயங்கள அப்ளை பண்ணதுல இப்ப நான் வந்து இப்ப என்னோட ஃபியூச்சர் பத்தி கொஞ்சம் கூட எனக்கு வந்து பயமே இல்ல சார் எனக்கு. ம் 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 நான் வந்து என்ன கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப ஹெல்த்தியா இருக்கேன். என்னோட ஃபேமிலி இருக்கவங்க வந்து ஹெல்த்தியா இருக்காங்க. ம் ஒரு 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 2030க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1,00,000 ஃபேமிலி வந்து என்ன மாரியே நான் வந்து மாத்தணும் சார் அவங்கள. அவங்களோட சிறப்பு. ஹெல்த் வைஸ் சரி, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். சூப்பர், சோ சூப்பர், இதுக்கு சூப்பர். எல்லாமே ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ம் வந்து நீங்க தான் சார். ம் அது ரொம்ப ம். தேங்க் பண்ணிக்கிறேன் சார் நானு. நான் தான் உனக்கு தேங்க் பண்ணணும் தம்பி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் சத்யசீலன் வந்துட்டு என்ன அப்டின்னா கேட்டாரு. சின்ன பசங்க 18 வயசுல இருக்கிறவங்க, அவங்களால வந்துட்டு என்ன அப்டின்னா முடியுமான்னு கேட்டாரு. இப்ப நீங்க ஒரு 23 வயசுல ஆ பேசுற பேச்சு, அந்த வார்த்தைகள், நீங்க சொல்ற சில உதாரணம், மீன் வந்துட்டு வால்ல இருந்து சாப்பிடுறதா, தலையில இருந்து சாப்பிடுறதா, லோன் கட்டியிருக்கீங்க. மாசம் வந்து நார்மலா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க? 5,000 சொன்னீங்க. 9 to 10 டைம்ஸ் அப்படின்னா 45 to 50,000 பெர் மந்த் ஏர்ன் பண்றீங்க. இப்ப நீங்க உங்க ஃபேமிலிய நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களோட லோன நீங்க கட்டியிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 23 வயசு பசங்க எப்படி இருக்கணுமோ, அந்த 23 வயசுல 23 வயசு இல்ல. நீ உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு 50 வயசு, 60 வயசு ஆளுக்கு உண்டான அந்த ஞானம் வந்துட்டு என்ன அப்படின்னா, உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்திருக்கு. என்ன உண்மைய சொல்ல சொன்னா 23 வயசுல நான் எப்படி இருந்தேங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க அப்படியே லெஃப்ட் ஆயி போயிடுவீங்க. அந்த மாரி இருந்தேன் நானு. இப்ப இந்த பாருங்க நான் இப்ப சொன்னதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த காலத்து குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா அவங்களுக்கு நாலேட்ஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நெறைய விஷயங்கள பார்க்கறதுனால, எது நல்லது, எது கெட்டதுங்கிறது தெரியும்.
அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கைட் பண்ண அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேரண்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். இப்ப லாஸ்ட் 25 இயர்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லியனர்ஸ் தான் வந்துட்டு நிறைய வந்திருக்காங்க. அது மாதிரி நம்மளோட குழந்தைங்களையும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கி கொடுக்கணும். இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல வந்துட்டு இவங்க எல்லாமே இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க, இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றாங்க. என்ன வந்துட்டு கேட்பாங்க, 3:50க்கு டெய்லி நீங்க எந்திரிக்கிறீங்களே, நீங்க லைஃப்ல இவ்வளவு தூரம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டு அப்படின்னு என்ன கேட்பாங்க. நான் 3:50க்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, கிட்டத்தட்ட 180 நாளா வந்துட்டு என்ன அப்படின்னா காலையில 3:50க்கு எந்திரிக்கிறேன், நைட் வந்துட்டு ஒரு 11:30க்கு படுக்கிறேன். எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா, எங்க அண்ணன், தம்பிங்க எல்லாருமே ரிட்டயர் ஆயிட்டாங்க. ஆனா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா காலையில எந்திரிக்கிறேன் 3:50க்கு எந்திரிச்சு நைட் 11:30 நான் வேலை எல்லாம் செய்யலைங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா தம்பி, இப்ப என்ன அப்படின்னா நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு வேண்டா வெறுப்பா வந்து பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி லேர்ன் பண்ணி நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆள் கஷ்டத்துல இருந்தவன் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு மேல வந்திருக்கான்னா நம்மனாலையும் வர முடியும் அப்படிங்கிற அந்த லர்னிங்க நீங்க எடுத்து அதுக்குண்டான ஸ்டெப் உடனே உங்க பிரச்சனை முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணி கண்டினியூஸ் லேர்னிங்ல இருக்கும்போது நீங்க சொன்ன விஷயம் நான் வந்துட்டு ஒரு 1,00,000 ஃபேமிலியை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வந்துட்டு மாத்துறதுக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பேன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் வந்து என்ன கேக்குறாங்க, ஏன் காலையில நீ இன்னும் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு. நான் உண்மையிலே வேலை எல்லாம் நான் செய்யல நானு. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு எப்படி வந்துட்டு மீன் பிடிக்கிறது ஹாபியோ, கிரிக்கெட் விளையாடுறது, செஸ் விளையாடுறது ஹாபியோ, அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புளோட லைஃப்ல நம்ம வந்து எப்படி சொல்றதுங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட ஹாபி. ஏன் நீங்க நிறைய கத்துக்க கூடாது? கத்துக்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் எதுவா இருக்கும் உங்களை பாருங்க, நீங்க யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. நீங்க உங்களை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க மேல வரதுக்கு உண்டான ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா வேற எந்த ஆயுதமுமே இல்லைங்க. லர்னிங் மட்டும்தான் உங்களை எஜுகேஷன் வாழ்க்கை கல்வியை வந்துட்டு கத்துக்கிறது உங்களோட கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள் நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்க உங்க கூட இருக்கிறவங்களை லேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கி கொடுங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இந்த இந்த ஆப் வழியா நம்ம வந்து கிளப் ஹவுஸ் வழியா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமோ உலகத்துல எந்த மூலையில நம்ம இருந்தோம்னாலும் லேர்ன் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆப்ல வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா முன்னாடியே வந்து இதை நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். என்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணணும், பேசணும். உங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரூமுக்கு நீங்க இன்னும் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ளூ பிரிண்டோட ப்ரோக்ராம் வர புதன்கிழமை இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. லேர்னிங்ல விருப்பம் இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு டீப்பரா வைடரா ஃபுல் லேர்னிங் வந்துட்டு வேணும்னு நினைக்கிற பீப்புள் அந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க இந்த ரூமுக்குள்ள வரும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நோட் புக்கோட நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல நீங்க அப்ளை பண்ணி அந்த லேர்னிங்கோட பெனிஃபிட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க நாங்க பேசுறது பூராமே என்ன அப்படின்னா ரியல் லைஃப்ல ரியல் பீப்புளுக்கு நடந்த ரியலான விஷயங்களை பத்தி என்ன அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரியாங்க? ஓகேங்க, நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதெல்லாமே நான் பண்றதுக்கு ஒரு சுயநலமும் காரணம் இருக்கு. 20-30க்குள்ள ஒரு 1 crore ஃபேமிலி ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஐடியல் வெயிட்ல ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா அவங்க வந்துட்டு அவங்களுக்கே ஒரு வெல்னஸ் கோச்சா அவங்க இருக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். சரியாங்க? நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். பை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பதை புரிய வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் அவரவர் திறமைக்கும் செயலுக்கும் ஏற்றபடி வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார். கஷ்டப்படுபவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த வெல்னஸ் கோச் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வெல்னஸ் கோச் ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும், நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கான எல்லா உதவிகளையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். உங்களையும் சாதிக்கவும் சம்பாதிக்கவும் நோய்களிலிருந்து ஆரோக்கியமாக வாழவும் வழிகாட்டுகிறோம், உதவி செய்கிறோம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.